ஹாய், திஸ் இஸ் அன்விகா. நீங்க பிகினர் மெஹந்தி ஆர்டிஸ்டா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகினர் மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கு சிம்பிள் அண்ட் ஈஸி 3 ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட மெஹந்தியை நீட் அண்ட் பார்க்க ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதாவது உங்களோட பிரைட்ஸ்க்கு இந்த 3 ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்பர் 1, இப்ப இதுதான் பிரைடோட ஹேண்ட். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பேப்பர்ல போட்டு காட்டல, ஜஸ்ட் அந்த ட்ரிக்ஸ் சொல்லி தரதுனால இப்ப நான் உங்களுக்கு போர்ட்லயே சொல்றேன். அப்கமிங்ஸ்ல டிசைன்ஸ்லாம் வரும்போது நான் உங்களுக்கு பேப்பர்ல இல்லைன்னா கஸ்டமர் ஹேண்ட்ஸ்லயே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகே, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட். பிகாஸ் சென்டர் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லா டிசைன்ஸுமே நடுவுல இன்கேஸ் பிரைட்ஸ் மேரேஜ்க்கான தீம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க சென்டர்ல தான் மோஸ்ட்லி பண்ற மாதிரி வரும். இந்த இடத்துல இப்போ ஒரு கலசம் இல்லைன்னா அந்த சாரி டிராப்பிங் மாதிரி இதெல்லாம் நீங்க சென்டர்ல தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிசைன் மூவ் ஆன் ஆகாம இருக்கணும்னா கரெக்டா நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது எப்படி எடுக்கணும்னா, லிசன், ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல, ரிங் ஃபிங்கருக்கு சென்டர்ல வரும். சில பேர் இங்க இருந்து எடுப்பாங்க, பட் அங்க இருந்து எடுக்க வேண்டாம். ரிங் ஃபிங்கருக்கு சென்டர்ல நீங்க எடுத்தீங்கனாலே நீட்டா வரும். கரெக்டா அதை பாருங்க. நான் இப்போ மார்க்கர்ல உங்களுக்கு கையில வரைஞ்சி காட்டுறேன். லிசன், சென்டர் கரெக்டா இருக்குங்களா? இந்த இடம் தான் சென்டர். ஸோ சென்டர் பாயிண்ட் இங்க இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இந்த விரல் இந்த கையிலையும் பார்த்துக்கோங்க. ரிங் ஃபிங்கருக்கு இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் கரெக்டா வரும். ஓகேங்களா? ஸோ first one, center point. Number 2, center point முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் இப்ப நான் ஒரு கையில பிரைடுக்கு போடுறீங்க, இங்க போட்டு முடிச்சிடுறீங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டீங்க, இங்க போட்டுட்டீங்க. பட் போட்டு முடிச்சுட்டு பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. டர்ன் பண்ணுவீங்க. டர்ன் பண்ணும்போது பார்த்தா அந்த டிசைன் இது வரைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க பிரைடுக்கு இப்படி வச்சு கண்டினியூ பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்றதை விட நீங்க ஃபர்ஸ்டே போடும்போது இந்த இடத்துல இங்கேயும் நீங்க ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப கையில நான் எடுத்து காட்டுறேன். இப்ப திருப்பி பாருங்களேன், நான் இங்க மார்க்ஸ் எடுத்திருக்கேன், தெரியுதுங்களா? இந்த இடத்துல மார்க்ஸ் எடுத்திருக்கேன், இந்த இடத்துலயும் இங்கேயும் மார்க்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி நான் காட்டும் போது இப்பயும் சைடா போயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க மார்க்ஸ் எடுத்து அதை நீட்டா பிரசென்ட் பண்ணீங்கன்னா அப்ப பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது டிசைன்ஸ் கரெக்டா இருக்கும், பேக்ல இருந்து பார்க்கும்போது டிசைன்ஸ் கரெக்டா இருக்கும். சோ இந்த 2 பக்கமுமே நீங்க மார்க்ஸ் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா அடுத்த டிசைன்ஸும் ரொம்ப நீட்டா பிரசென்ட் ஆகும். சைட் பாயிண்ட். ஓகேங்களா? நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ்க்கும் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட போறீங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இப்ப இந்த இடத்துல ஒரு ஃப்ளோரசன்ட் டிசைன் போடுறீங்க, லோட்டஸ் டிசைன். ஓகேங்களா? அந்த லோட்டஸ்க்கு 3 ஃபிங்கர்ஸா இல்ல 4 ஃபிங்கர்ஸா அதை நீங்களே கால்குலேஷன் பண்ணிடணும். இன்கேஸ் பிரைடுக்கு நீங்க இந்த இடத்த நல்லா ப்ராடா காட்டுறீங்கன்னா 4 ஃபிங்கர்ஸ். இன்கேஸ் கொஞ்சம் கம்மியா போட்டு அடுத்த டிசைன்ஸ் நல்லா அதை அழகா காட்டணும்னு பாக்குறீங்கன்னா 3 ஃபிங்கர்ஸ் இல்ல 2 ஃபிங்கர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு கீழே எடுக்கக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க ஒரு 4 ஃபிங்கர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 4 ஃபிங்கர்ஸ்க்கான இடத்தையும் மார்க் பண்ணிக்கணும். ரொம்ப லைட்டா மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங் தெரியாது, நீங்க டிசைன் பண்ணும்போது அது பெருசா ஒண்ணும் தெரியாது. சோ அடுத்தது அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அது டிசைன்ஸ் பாயிண்ட். டிசைன் பாயிண்ட் டிசைன்ஸ்க்கான ஸ்பேஸ். ஆக்சுவலி எவ்வளவு ஸ்பேஸ் விடணும்ன்றதுக்காக நீங்க முன்கூட்டியே கால்குலேஷன் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்ப இந்த டிசைன் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நடுவுல அம்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு லைன் போடுவோம், டார்க் லைன் போடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து பிரசன்ட் ஆகிறது கஸ்டமருக்கு பார்க்கும்போது நல்லா அழகா பிரசன்ட் ஆகும், நீட்டா பிரசன்ட் ஆகும். நம்ம ஒரு ஒர்க்கை நம்ம நீட்டா பண்ணாலே நம்ம அதுல ஒரு மைல்டான ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட பெருசா தெரியாது. இது எல்லாருமே நீங்களா பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது எல்லா பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் எல்லாருமே இதை நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுத போறீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல அழகா எழுதுங்க, அந்த அழகா இருந்தா அதுல நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க.
நீட்டா ஒரு அண்டர்லைன் பண்ணி பிளாக் பென், அதுக்கப்புறம் ப்ளூ பென், இதெல்லாம் கண்டிப்பா எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. எந்த ஊர்லயும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. அதேதான் இங்க மெகந்திக்கும். இதுல நீங்க டிசைன் பண்ணும் போதும் அது ரொம்ப நீட்டாவும் அழகாவும் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா, அதுல இன்கேஸ் உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட அது உங்களுக்கு அதுல பெருசா தெரியாது. ரொம்ப நீட்டா ப்ரெசென்ட் ஆகும். கஸ்டமருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்த அக்கேஷன்ஸ் வரும்போது உங்களே புக் பண்ணிப்பாங்க. இந்த 3 ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பிகினருக்கு. அடுத்தடுத்து நீங்க போட போட உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் ஆக போறது இல்ல. அழகா வந்துருவீங்க. ஏன்னா மெகந்தி ஆர்டிஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். போக 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 நம்மளோட பிசினஸ் பில்டப் ஆக ஆக அது கரெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த 3 ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நீட்டா அழகா உங்களோட பிரைட்ஸ்க்கு போடுங்க. இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு மினி ஸ்டுடியோ வீட்லயே எப்படி ஓபன் பண்றது ரொம்ப சின்ன இடத்துல, பிளஸ் நெயில் ஆர்ட்ஸோட ட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து மெகந்திலேயே இருக்கிற நிறைய ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். இந்த 3 ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நெயில் ஆர்ட்ஸ் பிளஸ் வந்து மெகந்தியோட சிம்பிள் ட்ரிக்ஸ், ஈஸி டிசைன்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு போடுற மாதிரி ஐடியால இருக்கேன். அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமானதுக்கு அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் நான் ஃப்ரீ சர்டிபிகேட் பிளஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிற ஐடியாவே இருக்கேன். நீங்க கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பை, தேங்க்யூ.